நிலவில் கால் பதித்த நாம் பல தசாப்தங்களாக இருளில் மூழ்கி கிடக்கும் கிராமங்களை கண்டுகொள்ளவில்லை என்பதாலேயே தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக பதாகைகளை வைக்கும் அளவிற்கு மக்கள் கொதித்து போயிருக்கின்றனர். எங்கு அந்த பதாகைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன? தேர்தலை புறக்கணிக்க அவர்கள் கூறும் காரணம் என்ன? தெரிந்து கொள்ளலாம் இந்த தொகுப்பில். நீங்கள் பார்க்கும் இந்த இடம் காடுகளுக்கு அப்பால் ஆங்காங்கே தெரியும் சிறு வீடுகள் நிறைந்த கிராமம். இங்கு மின் மீட்டர்கள், மின் வயர்கள் காட்சி பொருளாக இருப்பதை காண முடியும். இந்த இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள வலியஏலா கிராமம். விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள இந்த கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். ஆனால் 80 ஆண்டுகளுக்கும் மேலாக மின்சாரமின்றி இருளில் மூழ்கி தவிப்பதாக கூறும் இந்த கிராமவாசிகள் வாக்குறுதிகளை அள்ளி வீசும் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றவுடன் திரும்பி பார்ப்பது கூட இல்லை என வருந்துகின்றனர். இது தவிர சாலை வசதி, குடிநீர் வசதி என எவ்வித அடிப்படை வசதிகளும் தங்களுக்கு செய்து கொடுக்கவில்லை என வருந்துகின்றனர். பல ஆண்டுகளாக பல கட்டங்களாக தேர்தல் நேரத்தில் தேர்தல் வாக்குறுதிகளாக உங்களுக்கு நாங்கள் மின்சாரம் வாங்கி தருவோம் என்று அரசியல் தலைவர்கள் வந்து எங்களை ஏமாத்தி ஓட்டுகளை வாங்கி போன பிறகு 5 வருடங்கள் கழிந்து மறு தேர்தல் நேரம்தான் வந்து உங்களுக்கு அடிப்படை வசதி செய்து தருவோம் என்று கேட்கும் காரணத்தினால நாங்கள் ஏமாந்து போய் தான் இந்த தடவை கடுமையான முடிவுக்கு நாங்கள் தள்ளப்பட்டு ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து தேர்தலை புறக்கணிக்கிறோம். எனக்கு இப்ப 4 பிள்ளைகள் உண்டு. 4 பிள்ளைகளும் திருமணம் ஆகி அந்த பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளாகி ஆயிடுச்சு. அப்படி இருக்க சூழ்நிலையிலும் இந்நாள் வரையிலும் பல இழப்புகள் இந்த இந்த மின்சார வசதி இல்லாதனால பல இழப்புகள் எங்களுக்கு இடத்துல நாங்க சந்திச்சிருக்கிறோம். என்றாலும் எந்த அரசியல் கட்சி, எந்த அதிகாரிகளோ இந்த இடத்துல வந்து நாங்க செய்து தாரோம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஓட்டை வாங்குவாங்க, அப்படியே போயிருவாங்க. இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் இந்த இடத்துல செய்து தரல. ஆண்டுதோறும் அரசுக்கு வரி செலுத்த தவறுவதில்லை என கூறும் இப்பகுதி மக்கள் சாலை, மின்சாரம் என அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்து தருவதில்லை என்பதால் எதற்காக இவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என கேள்வி எழுப்பினால் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பகுதி என்பதால் எதையும் செய்ய முடியவில்லை என கூறுகின்றனர். எனவே தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள வனத்துறையை வைத்து இந்த கிராம மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படுத்த முடியாத ஒரு மக்கள் பிரதிநிதியை நாங்கள் ஏன் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பிய இந்த வலியஏலா பகுதி மக்கள் வரும் 19ஆம் தேதி நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி பதாகைகளை வைத்துள்ளனர்.